ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான ஒரு கன்ஃபார்ம் 5 மார்க் நேற்றே போட்டது தான். பட் ரொம்ப முடியல, படிக்க முடியல அவங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்ல போகிறேன். பாஸ் பண்ணுறது ஈஸி தான். புக் பேக் 1 மார்க் வந்து 15 வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? 1 மார்க் வந்து 5 மார்க் எந்த சாப்டர் முடிக்கிறியோ அந்த சாப்டர்லேயே அப்போவே 1 மார்க் முடிச்சிரு. கடைசி நாள் படித்தா முடியாது. அப்போ எந்த சாப்டரில் 1 மார்க் பார்க்குறியோ அந்த சாப்டரில் 1 மார்க் பாரு. அப்புறம் புரிஞ்சுதா? எந்த சாப்டரில் 5 மார்க் பார்க்குறோ அந்த சாப்டரில் 1 மார்க் பாரு. அப்புறம் நிறையா சேனலில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் பயப்படுத்திகிட்டே இருக்காங்க. மேக்ஸ் கஷ்டமாக வரும், மேக்ஸ் கஷ்டமாக வரும், அதனால் வந்து இது வரும் அது வரும்னு. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், படிக்கிறவன் எல்லாமே படி. ஏன் நீ வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சிருப்ப, உன்னால் முடிஞ்சது பண்ணு. புது ஸ்ட்ராட்டஜி எதுவும் யூஸ் பண்ணாத, தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காது. அதே மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கவங்களும் ஆவரேஜாக இருக்கிறவங்களும் இத்தனை நாள் என்ன படித்து வச்சுருக்கியோ, என்ன ரிவிஷன் பண்ணி வச்சுருக்கியோ அதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போ. அண்ட் கொடுக்குற பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், போதும். அதை விட்டுட்டு யாரோ பயப்படுத்துகிறாங்க, இந்த கொஷின் அப்படி வரும், அந்த கொஷின் அப்படி வரும், க்ரியேட்டிவ் வரும் தான் வந்தால் இப்போ என்ன. ஸோ அதனால் மேக்ஸிமம் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவன் க்ரியேட்டிவ் போட்டுருவான். ஏன்னா எல்லா சாப்டர்லேயும் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருப்பான். சென்டம் எடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் 90 to 95 எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக முடியும். கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10 மார்க் கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோ ஆகணும், இல்லை போட்டி உண்டாக்கணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோனால் டைம் இல்லை, நம்ம அது ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு பேனிக் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் ஸ்டடி காட்டுங்க. அதாவது மேக்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் காட்டுங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். சாப்டர் 6 வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் 2 வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு காப்பாற்றும். இப்போ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 6th சாப்டர் 12வது சாப்டர் படித்தா பாஸ், அவ்வளோதான். இந்த 2 சாப்டர் படித்தா பாஸ். அது ஏன் சார் அப்படின்னா, இந்த 12வது சாப்டரில் ட்ரூத் டேபிள் தான் கேட்குறாங்க மார்ச்சில். ஆனால் கடந்த 2-3 வருஷமாக தான் கேட்குறாங்க, முன்னாடி கேட்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 12.1லையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அப்போ 12.2லையும் பார்த்துக்கணும், 12.1லையும் பார்த்துக்கணும். ஸோ 12.1லேயே அந்த மாடுலோ 11, மாடுலோ 5, எக்ஸ்டார் y அந்த சம்ஸையும் நல்லா பார்த்துக்கணும். எந்த சம்மே விடக்கூடாது, ஒரு சம் கூட விடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 6th சாப்டர்லேயே அப்படி தான். தீரம் கண்டிப்பாக பார்த்துருங்க. 6.3 பார்த்துருங்க. 6.7 வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக வந்துடும். அண்ட் தீரம் வந்து எல்லா மார்ச்லேயும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த தீரமை எந்த தப்பு வராமல் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி 6.3ல் வந்து 4th எக்ஸாம்பிள் 6.23. இது ஏன் விட்டுட்டு போகிறீங்கன்னு தெரில. இதுலேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அண்ட் கூட 6.5ல் 4th 7th இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் 2 5 மார்க் எழுத முடியும். அப்போ 6th சாப்டரில் 2 5 மார்க்கும் அண்ட் 12th சாப்டர்லேயே ஒரு 5 மார்க்கும் கோஇன்சிடென்ஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு 3 5 மார்க் எழுதிடலாம். அண்ட் 1 மார்க் புக் பேக் படித்தா பாஸ். ஓகே தானே? அவ்வளோதான். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் சொல்லியிருக்கேன். எதுக்கும் நம்ம வந்து 2 சாப்டர் நம்பி போக முடியாதுல்ல. அதனால் பாருங்கள் 10.8 படிச்சுட்டு போ. அது வரலைன்னா 5th சாப்டரில் 2 5 மார்க் வரும். அதில் 1 எழுதுகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். அண்ட் 4.5 படிச்சுட்டு போ. அதுவும் வரலையா விட்டுரு. 2nd சாப்டரில் கண்டிப்பாக ஒன்று வரும். அப்போ எப்படி நீ கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு 4 5 மார்க் வருதா? அப்போது நீ ஏன் பயப்படுற? ஸோ ரொம்ப முடியாதவன் ஃபஸ்ட்டு நீ கேட்டுக்க. ஓகேவா? அண்ட் 7 5 மார்க் எழுதுறதுக்கும் நான் இதில் சொல்கிறேன். நான் இப்போ முடியாதவங்களை சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. 2 மார்க் 3 மார்க் பற்றி அப்புறம் பேசுவோம். ஓகே. ஏன்னா எல்லாம் பயத்தில் இருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இது ஒரு ஆறுதல் கொடுக்கும். அடுத்த சாப்டர் 2. சாப்டர் 2ல் வந்து பாருங்கள், இது மட்டும் புதுசாக இருக்குல்ல. இது ஒரு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் எழுதியிருக்கேன். திடீர்னு இது கேட்டு கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க. ஈஸி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இது எல்லா சம்மே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எதுவுமே விடக்கூடாது. நிறைய பேர் இந்த சம் போட மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சம் போட மாட்டீங்க, தேர்டு போட மாட்டீங்க. இதெல்லாம் விட்டுட்டு போய் அது வந்துச்சுன்னா மாட்டிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது. 2nd சாப்டரில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அப்போ ரொம்ப முடியாத பையன் என்ன பண்ணணும்? 2nd சாப்டர் நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது 5th சாப்டர் 2 5 மார்க் வரும். 5th சாப்டர் ஒரு காப்பாற்றும் பாருங்கள். 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷனில் 2 வந்துடும். 5.2ல் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. எனக்கு என்னமோ இதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இதுதான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நல்லா படிக்கிறவங்க இது 3 பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியாத பசங்க இது பார்க்க முடிஞ்ச பாருங்கள், இல்லைன்னா இது மட்டும் பாருங்கள். ஏன்னா பெருசாக இருக்கும் சம்ஸு, ஃபார்முலாலாம் போட்டு பெருசாக போகும். ஆனால் இது படிக்காமல் போனீங்கன்னா மாட்டிக்கணும்னு தோணுது. அண்ட் 5.5லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும் நம்புவோம். கன்ஃபார்மாக வந்து ஃபஸ்ட்டு 9 சம்மே பார்க்கணும். நியூக்ளியர் ரியாக்டர் சம் கஷ்டம் தானே, அதை என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர்னே வச்சுக்கலாம் ரூட்டுக்கு. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அண்ட் 10th சம்மே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. எது கேட்பானே தெரிய மாட்டேது. 5.31 to 34 4 எக்ஸாம்பிள் அண்ட் 37 39 40 இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். எதுவுமே விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தா 2 5 மார்க் எழுத முடியும். இருந்தாலும் 5.4 படிக்கிற பசங்க 5.4 படிச்சுக்கோங்க. படிக்க முடியாதவங்க விட்டுருங்க. அதை நான் எந்த இம்பார்ட்டண்ட்டும் போடலை, அது வேண்டாம். ஒருவேளை நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் எல்லாமே படிங்க 5.4ல், தப்பே கிடையாது. ஓகே. சாப்டர் 10
ரொம்ப வீக்காக இருக்கேன், ஃபெயில் ஆயிடுவேன், அவனுக்கு 10.8 இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும். இந்த கணக்கெல்லாமே போட்டுடலாம், எக்ஸாம்பிள் எல்லாமே போட்டுடலாம். இது என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 7வது சம் தான் பிரச்சனை. இந்த 7வது சம் வந்து பெரிய சம், யாரும் பார்க்க மாட்டோம். இது மட்டும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பார். திடீர்னு இதே கேட்டாலும் வம்பாயிடும். பார்த்துக்கலாம். மீதியெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி கொடுத்தது தான், நீங்களும் போட்டிருப்பீங்க. ஓகே, டேங்க் சம்பளம் நல்லா டெரைவ் பண்ணி பாருங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே விடாத. 10.5ல் இந்த கணக்கு பார்க்காம போயிடாத. ஏன்னா இந்த கணக்கு 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. மீதியெல்லாம் நீ பார்க்கலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 10.11 மட்டும் பார்த்துட்டு போயிரு. மீதியெல்லாம் கஷ்டம். 10.7லாம் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்போ நல்லா படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். முடியாத பசங்க இது மட்டும் மஞ்சள் கலரில் போட்டது மட்டும். அடுத்து சாப்டர் 4 4.5 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும்னு எதிர்பார்ப்போம். அப்படி வராமல் போச்சுன்னா இந்த 4 பாரு, இந்த கர்வ் பார்க்கணும். கண்டிப்பாக 4th சாப்டரில் ஒரு 5 மார்க் வரும். நீ இவ்வளவும் பார்த்தா தான் வரும். கர்வு கண்டிப்பாக பார்க்கணும். கர்வு வந்து ஃபஸ்ட் 2 வருஷம் கேட்டாங்க. டேன் கர்வ், சைன் கர்வ், காஸ் கர்வ் ரொம்ப ஈஸி. அண்ட் 4.1ல் 7th சம் டொமைன் சம்மும் கேட்கலாம். 4.2ல் 8ல் 2வது, 6ல் ஃபஸ்ட்டு, 4 இது எல்லாமே பப்ளிக்கில் கேட்டது தான். அண்ட் 4.5லையும் பாருங்கள், எந்த சம்மே விட்டுறக்கூடாது. நிறைய பேர் இந்த 9th சம்மெல்லாம் போட மாட்டீங்க. ஸோ நான் எது போட மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் போடுறதில்ல. அதனால தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்தோன்னே கஷ்டங்கிறீங்க. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் 4th சாப்டரில் எழுதிடலாம். நான் சொல்லிட்டேன் 7 5 மார்க் எழுதுறதுக்கு வழி காட்டுறேன்ட்டு. ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பாஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் எடுக்கிறதுக்கும். இப்போ 7 5 மார்க் எழுதுறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுலேயும் 2 கேட்டகரி இருப்பீங்க. ஒன்று நல்லா படிக்கிறவன் இருப்பான், ஒன்று ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பான். அவனுக்கும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் கலரில் போட்டது எல்லாமே அந்த ஆவரேஜ் போதும். 6 5 மார்க் எழுதிடலாம். அது என்ன சார் 1 மட்டும் எழுத முடியாது? க்ரியேட்டிவ் கேட்டால், ஏன்னா சமீபமாக ஒரு 3 வருஷமாக அப்படி தான் பண்ணுறாங்க. மேலேயும் கீழே க்ரியேட்டிவ் பரவாயில்ல, எழுதுன வரைக்கும் 6 5 மார்க் எழுதிட்டு வா. 7வது 5 மார்க் வந்து உனக்கு தெரியும்னா எழுது. ஆனால் இதெல்லாம் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த க்ரியேட்டிவ் 5 மார்க் எழுதிடலாம். நாலேஜபிளாக படிக்கணும். இப்படி தான் வரும், அப்படி தான் வரும், மனப்பாடம் பண்ணினா முடிஞ்ச அவ்வளோ. அடுத்து சாப்டர் 7 7.1 கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த சம்மே நான் கொடுக்கல. 7.8 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அது நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க, பார்த்துருங்க. மீதி எல்லாமே ஈஸி தான். 7.2ல் இந்த தடவை 6 7 நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன் நான் 6 7ன்னு சொல்கிறேன், நிறைய பேர் அது படிக்க மாட்டோம். நானுமே வீடியோவில் போடலை, போன வீடியோவில் போட்டிருந்தேன், நிறைய வீடியோவில் சொல்லலை. ஸோ நீ தயவு செய்து இதில் எதுவுமே விட்டுறது 7.2ல் ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். 7.8ல் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். எக்ஸாம்பிள் இது பார்க்கணும். 7.7 வேண்டாமான்னு கேட்டிங்களா? 7.7 வந்து ரொம்ப ஹைப்பாக டாப்பர் இருப்பான் பாரு, அவன் மட்டும் பார்த்துக்கோ. மீதி இருக்கவங்க இது மட்டும் போதும். சரியா? 7.7லையும் வரலாம். ஆனால் இது படித்தாலே போதும். ஒரு 5 மார்க் வந்துச்சா ஒரு 5 மார்க், 2 வந்தால் லக்கு. ஓகே, சாப்டர் 11 ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 11.2 ஈஸியான ஒரு கான்செப்ட்டு, எழுதிடலாம். 11.3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அந்த மில்க் சம்மு அந்த சம்மெல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஆனால் போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்கும். 11.4மே ஈஸி தான். இந்த 3 சம் பார்த்துக்கோங்க. 11.5 பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் செம ஈஸி. எனக்கு தெரிஞ்சு 11.2 11.5 எந்த தொந்தரவும் இருக்காது. இதுலேயும் 3 சம் தான். அப்போ இந்த 4 சம் தான் தொந்தரவு பண்ணுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 11th சாப்டர்லேயே ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அடுத்தது 3rd சாப்டர். 3rd சாப்டரில் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படியே வந்தாலும் வரும். ஐ மீன் 8th சாப்டர் 3rd சாப்டர் எப்பவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. ஒன்று 8th சாப்டர் கேட்பாங்க, இல்லை 3rd சாப்டர். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 12th சாப்டர் கேட்காம போயிடுவாங்க. 12th சாப்டர் கேட்கனால தான் பாஸே ஹைப் ஆகுது. இப்போ 12th சாப்டர் கேட்காம போனால் ஃபெயிலேஜ் அதிகமாகிடுவாங்க. ஸோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட். பார்க்கலாம். 3rd சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 3.1 3.3 3.5 நல்லா படிக்காதவனா என்ன பண்ணுவான், இந்த 3.5 பார்த்துட்டு போவான். அந்த இந்த மாதிரி போடுவீங்க, எல் டிவிஷன்லாம் போட்டு அது பார்த்துட்டு போவீங்க. 3.4லையும் கேட்குறாங்க. 3.3லேயும் 2 சம் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3.1ல் இது 2. சார் ரொம்பவே முடியாது, நான் வந்து அந்த ரிப்பீட்டட் சம் மட்டும் பார்த்துட்டு போட்டா அப்படின்னு கேட்டால், எனக்கு இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்ல தெரியல. ஏன்னா 3rd சாப்டர் இருக்கிறதே 10 சம்மு, அதை பார்த்துட்டு போய்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முடியல, ஃபெயிலியர்ஸாக இருந்தீங்கன்னா உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த 3.4 5 2மே நல்லா பார்த்துருப்போம். 3.3ல எதை ஒன்றாவது பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து சாப்டர் 1. சாப்டர் 1எல்லாம் இப்போ நான் கொடுத்துருக்க சம் வந்து ஓகே, ஆனால் அதில் என்ன மெத்தடில் என்ன கேட்பானே சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ரேங்க் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் சால்வ் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு 3 ஈக்குவேஷன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தானே சால்வ் பண்ணணும். அப்போ அது ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்படி தான் படிக்கணுங்கிறது இருக்குது. ரொம்ப முடியாதவன் லாம்டா மியூ கே கெமிஸ்ட்ரி சம்மு, இந்த கிராமர் ரூல் தான் 2 வாட்டி 3 வாட்டி கேட்டிருக்கான். அப்புறம் காஸ் எலிமினேஷன், பாய் வாக்கிங், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். ஆனால் மேட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு டேஞ்சரான எக்ஸசைஸு.
என்ன காரணம், நியூமெரிக்கல் அதிகமாக வரும். ஏதாவது ஒன்று தப்பாச்சு மேட்ரிக்ஸ் போச்சு. அதனால் ஃபஸ்ட் இடத்துல மேட்ரிக்ஸ் யாரும் அட்டன் பண்ணாதீங்க. மேட்ரிக்ஸ் தப்பாயிருச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும். அதனால் லாஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் அட்டன் பண்ணுங்கள், மேட்ரிக்ஸ் அட்டன் பண்ணுற கேரக்டராக இருந்தால். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1.4 கிராமர் ரூலில் கண்டிப்பாக கேட்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1.5 காஸ் எலிமினேஷனில் இவ்வளோ தான் இருக்குது சம்மு. 1.6 லாம்டா மியூ கே, அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியில் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் சம் தந்திருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1.7 கெமிஸ்ட்ரி சம் பிக்யூ சம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், வர சம் தான் கொடுத்துருக்கேன். இதை போக வேறு எதாவது கேட்டாலும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி ரேங்க் மெத்தடில் 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பில் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இதில் எந்த சொல்யூஷனில் எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த ரேங்க் மெத்தட் தான் இப்போ கேட்பாங்கன்னு தோணுது. கிராமர் ரூல் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது, வந்தாலுக்கு. காஸ் எலிமினேஷன் சம் எல்லாமே கொடுத்துட்டேன், பார்த்துருவீங்க. இப்போ டைட்டே 1.6 தான், அதுலேருந்து ஏதாவது வந்துட போகுது பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வரதெல்லாம் கொடுத்துட்டேன். ஓகே, அதனால தான் மேட்ரிக்ஸ் நம்ப வேண்டாங்கிறேன். சாப்டர் 8.7 8th சாப்டர் இதுவரை கேட்டதே கிடையாது. ஜூனில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, மார்ச்சில் கேட்டதே கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னா யூலரிஸ் தியரம் கேட்டால் லக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு போயிடு. 8.4 படிக்கிறவங்க மட்டும் பாரு, அவ்வளோ. 8th சாப்டர் நம்பியெல்லாம் போயிட்டுருக்காத, அது அவ்வளோ கேட்குறது கிடையாது, கேட்டால் லக்கு தான். 9th சாப்டர் கடைசியாக சாப்டர் வச்சுருக்கேன். 9.8 9.3 வந்து இந்த சம் பார்க்காம கண்டிப்பாக போயிடாது. 3 மார்க்லேயும் 5 மார்க்லையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க, கண்டிப்பாக வரும். 9.8 வந்து இவ்வளோ சம்மெல்லாம் கொடுத்துருக்கேன்ட்டு இல்லை, எல்லாமே ஒரு மாடல். பேரபோலாவில் ஒரு 4 சம் இருக்கும், அப்புறம் லைன் 2 லைன் கட் பண்ணுறதுல ஒரு சம் இருக்கும், அதுக்கப்புறம் பேரபோலா ஒரு லைன் கட் பண்ணுற சம் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 9.9 தான் படிக்கணுமா, 9.3 தான் எல்லாமே படிக்கணுமான்னு இல்லை, நமக்கு இன்டெக்ரல் கஷ்டம். அதனால் இந்த 9.8 மட்டும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ சம் கொடுத்துருக்கேன், 7 5 மார்க் வராமல் போயிடுமா? வந்துடும். ஏன்னா இருக்கிறதே அன்லிமிட்டடாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ செலக்டிவாக படிக்காதுன்னு சொல்லுவாங்க சில சேனலில். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. செலக்டிவாக படிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நான் இந்த சம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, நீ இதெல்லாம் விட்டுட்டு இது மட்டும் படிச்சுட்டு போவேன், அதுதான் செலக்டிவ். அப்படி பண்ணக்கூடாது, நான் கொடுத்து எல்லாமே படிக்கணும், அப்போ தான் மாட்டேன். ஓகேவா? ஸோ ரொம்ப வீக்காக இருக்கேன்னா நீயுமே என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன மாதிரி மேலே நான் எழுதியிருப்பேன் சாப்டர், மேலே நான் எழுதியிருப்பேன் பாரு. இப்போது மேலே நான் எழுதியிருக்கேன்னா இந்த சாப்டர் எல்லாமே, இந்த எக்ஸசைஸு, இந்த சாப்டர் எல்லாமே நீ வந்து இருக்கிற நான் இங்கே என்ன சம் கொடுத்தனும் எல்லா சம்மே போட்டு பார்த்துரு. அப்போ தான் 4 5 மார்க் உறுதியாக எழுத முடியும். இல்லை சார் அதெல்லாம் முடியாது, இம்பார்ட்டன் தான் பார்ப்பேன்னா தெரியாது. அட்லீஸ்ட் இந்த 6 12வது ஒழுக்கமாக எல்லாமே போட்டு மீதிலையாவது ஏதாவது கொஞ்சம் பார்த்துட்டு போ, அவ்வளோதான் சொல்ல முடியும். பாஸ் மார்க் வேணால் எடுக்கலாம். நல்லா 4 5 மார்க் எழுதுனா எல்லாமே பாரு. அண்ட் 1 மார்க்கு புக் பேக் நல்லா பாரு, 15 1 மார்க்கும் கரெக்டாகிடும். ஓகே, 15க்கு மேலே கேட்பாங்க சில டைமு. நல்லா படிங்க. மேக்ஸ் ஈஸி தான், மேக்ஸ் ஈஸியாக தான் கேட்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கஷ்டப்படுத்த மாட்டாங்க, படுத்தினாலும் 10 மார்க் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து மத்தியானம் போடுறேன், அதுவும் ரொம்ப முக்கியமான வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.